Let's turn to John chapter 17 and read verse 20 to 23. யோவான் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். I do not ask for these only, but also for those who will believe in me through their word, that they may all be one, just as you, Father, are in me and I in you, that they also may be in us, so that the world may believe that you have sent me. The glory that you have given me, I have given to them, that they may be one, even as we are one, I in them and you in me, that they may become perfectly one, so that the world may know that you sent me and loved them, even as you loved me. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். For the last couple of weeks, we have been looking at this amazing truth in verse 22. நாம் கடந்த சில வாரங்களாக இந்த 22வது வசனத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். What is that? It is that Jesus has given us his glory. அது என்ன? இயேசு தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். We have the glory of Jesus. நாம் இயேசுவினுடைய அந்த மகிமையை நாம் கொண்டிருக்கிறோம். We shine forth the glory of Jesus. இயேசுவினுடைய மகிமையை நாம் அப்படி பிரகாசிக்கிறோம். If you are a believer, no matter who you are, you have the glory of Jesus. அப்போ நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்கிறது. All true believers have Jesus' glory in them. எல்லா உண்மையான விசுவாசிகளும் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய மகிமையை கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய மகிமை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. Are you shining forth his glory? Are you manifesting his glory? அவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா, பிரகாசிப்பிக்கிறீங்களா? Is your life showcasing his glory? உங்களுடைய வாழ்க்கை அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிற விதத்தில் இருக்குதா? Do you long to shine forth his glory more and more in your life? அவருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளாக இருக்குதா? Today I am preaching to motivate you to shine forth Christ's glory more and more in your life. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த, பிரகாசிக்க நான் உங்களை ஊக்குவிக்கும்படியாக பிரசங்கிக்க போகிறேன். We all know that we need to be more like Christ, but sometimes we lack motivation. நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நமக்கு அந்த ஒரு ஊக்கம் நமக்கு குறைவாக இருக்கு. So I'm hoping that by the end of today's sermon you'll be more motivated. நான் இன்னைக்கு இந்த பிரசங்கம் முடியும் போது நீங்கள் அதிக அளவில் இதனால் ஒரு ஊக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். How are we going to motivate ourselves to shine forth the glory of Christ more? How are we going to do that? நாம் எப்படி கிறிஸ்துவனுடைய மகிமை அதிகமாய் வெளிப்படுத்த, பிரகாசிப்பிக்கிறதற்கு எப்படி இந்த ஊக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? We're going to motivate ourselves by looking at the amazing effects of this glory. When you see the amazing effects and the results that this glory can produce, I believe you'll be motivated. அப்போ எப்படி நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வது? அவருடைய அந்த மகிமையினுடைய ஆச்சரியமான, வியக்கத்தக்க அந்த பலன்களை, அதனுடைய பலனை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆச்சரியமான பலனினாலே நீங்களே உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள முடியும். You see, in verse 22, Jesus not only tells us that he has given us his glory, he also tells us the effects of this glory, the results that this glory will produce. இந்த 22வது வசனத்தில் இயேசு தம்முடைய மகிமை நமக்கு கொடுத்தேன் என்பதை மாத்திரம் சொல்லலை, அங்கே அதனால் உண்டாகிற விளைவு என்ன, அதனுடைய பலன் என்ன என்பதையும் சொல்லுகிறார். He tells us the purposes for which he has given this glory, the effect it will have. அந்த மகிமையினுடைய நோக்கம் என்ன, அதாவது அதை கொடுத்ததன் மூலமாக என்ன விளைவு உண்டாகும் அந்த மகிமையினால, அதை குறித்தும் சொல்லுகிறார்.
Let's see what those are in verse 22. Let's look at verse 22. பார்க்கலாம் பாருங்க. அது என்னன்னு 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். What are the amazing effects that this glory will produce? இந்த மகிமை கொண்டு வருகிற அற்புதமான ஆச்சரியமான விளைவுகள் என்ன, பலன் என்ன, அதை பார்க்கலாம். Verse 22, the glory that you have given me, I have given to them, that they may be one, even as we are one. 22ஆம் வசனம் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றார். See, when he says that they may be one, even as we are one, that's an effect, that's a result. He's talking about unity among believers. That's the first result that this glory will produce. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது ஒரு விளைவு பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு இயேசு, விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாட்டை குறித்து சொல்லுகிறார். அதுதான் இந்த மகிமை கொண்டு வருகிற முதன்மையான விளைவாக இருக்கிறது, முதல் விளைவாக இருக்கிறது. And then he continues, I in them and you in me, that they may become perfectly one. That's the second effect. That is actually union between believers and God, the triune God. அதுக்கப்புறம் அதோட நிறுத்திடல பாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்றாரு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாரு. என்ன, அதாவது இந்த விசுவாசிகளுக்குள்ளும் திரித்துவ தேவனுக்குள்ளாகவும் இருக்கிற அந்த ஐக்கியம், அதுதான் இரண்டாவது விளைவு. Right? This perfectly one involves not only a oneness between believers, but a oneness between believers, all believers, and the triune God. Right? That's what is perfectly one. அப்போ அந்த ஒருமைப்பாட்டில் ஒரு தேறின நிலை, ஒரு பூரணமான நிலை என்று சொல்லும்போது அது ஏதோ விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஒருமைப்பாடு மட்டும் கிடையாது பாருங்க. அங்கே தேவனோட திரித்துவ தேவனோட அந்த ஐக்கியம் உண்டாகும் போது தான் அது பூரணமான தேறின ஒரு ஒருமைப்பாடாக ஐக்கியமாக மாறுகிறது. And then Jesus continues with the third effect, so that the world may know that you sent me and loved them even as you loved me. This is the effect of mission, that the world may know. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்றாரு பாருங்க. அதுதான் மூன்றாவது விளைவு. என்ன, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். அதுதான் மூன்றாவது விளைவு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழிய பணி, அதை குறித்து அதுதான் அந்த மூன்றாவது விளைவாக இருக்கிறது. So Jesus mentions three specific effects or results that his glory will have. And the first one is unity among believers. The second one is union between all believers and the triune God. And the third one is successful mission to the world. அப்போ அவர் அந்த கொடுத்த அந்த மகிமையினால் உண்டாகிற மூன்று விளைவை சொல்கிறார். ஒன்று என்ன, முதலாவது என்ன, விசுவாசிகள் மத்தியிலே ஒருமைப்பாடு உண்டாயிருக்க வேண்டும்ன்றாரு. ரெண்டாவது என்ன, விசுவாசிகளுக்கும் திரித்துவ தேவனுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்கிறார். மூன்றாவது விளைவு என்ன, இந்த உலகம் அறியும்படிக்கு, அதுதான் நம்முடைய ஊழிய பணியை குறித்ததானது. இது மூன்றாவது விளைவாக இருக்கிறது. அந்த மகிமையினாலே இப்படிப்பட்ட இந்த மூன்று விளைவுகளும் உண்டாகும் என்று சொல்கிறார். So Jesus is saying that this glory that he has given us will end up producing amazing unity and union, and then the world will take notice of this and come to know the truth about Jesus through this. அப்போ இந்த இயேசு கொடுத்த இந்த மகிமையின் விளைவாக ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அதை பார்த்து விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டு ஐக்கியத்தை பார்த்து உலகமானது அதனால் ஈர்க்கப்படுகிறது, தேவனை நம்புகிறது, இயேசுவை விசுவாசிக்கிறது. Now we have seen these three elements already in great detail. That is, we have considered unity among believers, we have considered union with God, and we have taught much about mission, our mission and so on in the past. But what I want you to notice today is these three things are effects or results produced by the glory of Jesus in us, by us having Jesus' glory. ஏற்கனவே இந்த மூன்று காரியங்களை ரொம்ப விளக்கமாக நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். என்ன, விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாடு, விசுவாசிகளுக்கும் திரித்துவ தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஐக்கியம், மூன்றாவது இந்த ஊழிய பணி, இதெல்லாம் குறித்து ஏற்கனவே ரொம்ப விளாவாரியாக பார்த்து விட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூன்று விளைவுகளும் இந்த கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமையினால் ஏற்படுகிற விளைவாக இருக்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன். So what I want to do today is show you how this glory in us, Christ's glory in us, leads to
better unity and better union and better mission. அப்போ இன்னைக்கு என்ன காண்பிக்க போகிறேன், கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த மகிமை, நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமையானது எப்படி வந்து ஒரு சிறந்த ஒருமைப்பாட்டிற்கு நேராகவும், தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கல அந்த சிறந்த ஐக்கியம், அப்புறம் சிறந்த விதத்திலே வெற்றிகரமான ஒரு ஊழியப் பணியை செய்வதற்கும் நேராக நம்ம எப்படி நடத்துகிறது, அதற்கு எப்படி ஒரு உதவியாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். If you will pay attention to this, this itself will motivate you to live more like Christ, to shine forth the glory of Christ more and more in your life. அப்போ இதற்கு நீங்கள் கவனம் செலுத்தும்போது, இதை அதிகமாக கவனிக்கும்போது, நீங்கள் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை அதிகமாய் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். So let's begin with unity. சரி, நாம் அந்த ஒருமைப்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். Let's see how this glory that we have leads to better unity. நமக்குள்ள இருக்கிற நாம் பெற்றிருக்கிற அந்த மகிமையானது எப்படி ஒரு சிறந்த ஒருமைப்பாட்டிற்கு நேராக நம்மை நடத்துகிறது அப்படின்றத பார்க்கலாம். The principle is quite simple. I can put it like this: the more we manifest Jesus' glory, the better our unity will be. இதில் இருக்கிற கோட்பாடு ரொம்ப எளிமையானது பாருங்க. என்ன, அதாவது நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறோமோ, இயேசுவினுடைய மகிமை வெளிப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு ஒருமைப்பாடானது, நமக்குள்ள இருக்கிற ஒருமைப்பாடானது சிறந்த விதத்தில் இருக்கும். What does it mean to manifest Christ's glory? கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது அப்படின்னா என்ன? It means that our whole life radiates Jesus' glory. அப்படின்னா என்ன, நம்முடைய முழு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கிறிஸ்துவனுடைய மகிமையை அப்படி வெளிப்படுத்துகிறதாய் பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். Practically, it means we speak like Jesus, we act like Jesus, even our inner character and nature is like Jesus, our motives, our goals, everything about us is like Jesus. அப்போ நடைமுறையில் இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவை போல் பேசுகிறோம், இயேசுவை போல் நடந்துக்கிறோம், இயேசுவை போல் உள்ளான குணாதிசயம் பாவம் இயேசுவை போல் நமக்கு இருக்குது, நம்முடைய உள் நோக்கங்கள், நம்முடைய லக்கு குறிக்கோள் எல்லாமே இயேசுவை போலவே இருக்குது பாருங்க. As the Bible says in 1 John 4:17, as he is, so are we in this world. 1 யோவான் 4:17 சொல்லப்பட்டது போல, அவர் இருக்கிறது போல நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்றார்ல, அந்த மாதிரி. Now, I hope you don't say, how can we compare ourselves to Jesus? I've already explained this in detail last week. Of course, we are not equal to Jesus, but we are like Jesus. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன இயேசுவோட நம்மளை எப்படிங்க ஒப்பிட்டுலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு போன வாரமே விலைக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். நாம் நிச்சயமாக இயேசுவுக்கு சமமானவர்கள் அல்ல தான், ஆனால் நாம் இயேசுவை போல இருக்கிறோம். We are more like Christ than we are like the world. நாம் இந்த உலகத்தை போல இருப்பதை விட அதிகமாக கிறிஸ்துவை போல இருக்கிறோம். Our glory may not in every way be equal to Christ's glory, but we shine forth his same glory in this world in a real and powerful and glorious way. இயேசு வெளிப்படுத்தின அந்த சம அளவிலான அந்த மகிமை நாம் வெளிப்படுத்தவில்லை என்றாலும், அவரை போல அந்த மகிமையை நாம் இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்த முடியும். People can see the glory of Christ in us through our actions, through our words. மக்கள் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை நம்மள காண முடியும் பாருங்க. நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அவர்கள் காண முடியும். And in fact, Jesus' glory penetrates our entire being all the way down to the depths of our inner character and nature, our deepest desires, our motives, our goals is all like Christ. அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையானது நம்முடைய ஒட்டுமொத்த உள்ளிந்திரியங்கள், நம்முடைய முழு ஆழ்த்துவத்தையும் மாற்றுது பாருங்க. நம்முடைய உள்ளான குணம், உள்ளான தன்மை, ஆழமாக இருக்கிற ஆசைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய லக்குகள் எல்லாவற்றையுமே மாற்றுகிறது. முற்றிலுமாக கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற விதத்தில் மட்டுமாக அது மாற்றுகிறது. We've seen all this last week, but what I'm trying to say is, I'm just trying to show you, this is only manifesting Jesus' glory. This is what it means to manifest Jesus' glory. இது எல்லாமே நான் ஏற்கனவே நம்ம கடந்த வாரம் பார்த்துருக்குறோம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன, கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற காரியம். So now the question is, how does this lead to better unity? இப்போ கேள்வி என்னன்னா, இது நம்மை வந்து ஒரு சிறந்த ஒரு ஒருமைப்பாட்டிற்கு நேராக எப்படி நடத்தும்? Now let me give you an illustration. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. Imagine there are two believers. கற்பனை பண்ணிக்கோங்க, ரெண்டு விசுவாசி இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. And one of them is not very educated, not very rich, not from the upper socio-economic strata of society.
ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த அளவுக்கு நல்லா படிச்சவர் இல்ல. நல்ல சமூகத்தில நல்ல ஒரு பொருளாதாரத்தில நல்ல ஒரு சிறந்த அந்தஸ்தில இல்ல அவரு. But imagine that this person, this believer, has this glory. He is shining forth the glory of Christ through his actions, through his words. It is coming out from his very inner character and nature. He truly has the glory of Christ. Just imagine that. ஆனா அப்படி இருந்தாலும், அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவருக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்கிறது. அவர் வந்து கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய கிரியையின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய உள்ளான அந்த ஆழமா இருக்கிற அந்த குணத்தின் மூலமாக, சுபாவத்தின் மூலமாக இயேசுவைப் போல இருக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். Now imagine the other believer is very different in many ways. He is very well educated and extremely rich. Just imagine, right? And he is from the uppermost strata of society and so on. இப்ப இன்னொரு விசுவாசி இருக்கிறாரு. கற்பனை பண்ணிக்கோங்க. இவர் வந்து எப்படின்னா, நல்ல ஒரு சிறந்த விதத்தில நல்லா படிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள நபரா இருக்கிறாரு. சமூகத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேலான ஒரு அந்தஸ்துடைய ஒரு நபரா இருக்கிறார். He also has this same glory, the glory of Christ, which he is manifesting through his words and actions, and it is coming out from his very character and nature. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருக்குள்ளேயும் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை இருக்கிறது. அவரும் தன்னுடைய கிரியைகள் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, தன்னுடைய உள்ளான அந்த குணத்தின் மூலமாக, சுபாவத்தின் மூலமாக கிறிஸ்துவினுடைய மகிமையை மற்றவர்கள் காணும்படியாக வெளிப்படுத்துகிறார். Now let me say something to you about these two very different looking believers. இந்த 2 வித்தியாசமா இருக்கிற இந்த 2 விசுவாசிகளின் குறித்து சில காரியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. There will be great oneness between them because they have the same glory. அவர்கள் இருவரும் ஒரே மகிமையை கொண்டிருப்பதால், அவர்களுக்கு ஒரே மகிமை இருப்பதால், அவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய ஒருமனம், ஒற்றுமை இருக்கும். I think there will be greater oneness between these two believers because they both have the same glory, the glory of Christ, than the oneness they may have with other people, unbelievers who are like them in other ways, but they don't have the same glory of Christ. இந்த 2 விசுவாசிகளுக்குள்ளாக தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு வந்து மற்றவங்களோட, மற்ற மக்களோட அந்த அளவுக்கு அவர்களைப் போல இருந்தாலும், மற்ற மக்களோடு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்காது. ஏன்னா, இவர்கள் 2 பேருக்குள்ளாகவும் கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்கிறது. You know, people in general think that these elements such as wealth and education and background and all these things are what determine your society and who you can get along with. No, more powerful than that is the glory of Christ. When the glory of Christ is found in two very different people from different backgrounds, they will still have great unity because it is a more powerful uniting factor than all those other dividing factors. பொதுவா மக்கள் என்ன சிந்திப்பாங்கன்னா, பணம், படிப்பு, பின்னணி இதெல்லாம் தான் சமுதாயத்தில் நீங்கள் யார் கூட பழக முடியும், யார் உங்க கூட பழகுவாங்க அப்படின்றத தீர்மானிக்குது அப்படின்றாங்க. ஆனால் அப்படி இல்லை பாருங்க. கிறிஸ்துவனுடைய மகிமை அதை காட்டிலும் வல்லமையானதாக இருக்கிறது. 2 நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 2 பேரும் முற்றிலும் வேறுபட்ட வித்தியாசமான பின்னணியிலிருந்து இருந்தாலும், அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய மகிமை காணப்படுமானால் அவர்களுக்கிடையே ஒருமைப்பாடு இருக்கும். ஏன்னா, இந்த பிரித்தாளக்கூடிய மற்ற எல்லா காரியத்தை காட்டிலும் இணைக்கக்கூடிய இந்த காரியம், அதாவது இந்த கிறிஸ்துவனுடைய மகிமை வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. I tell you, if you put these two men in the same room and you put other men in the same room who are unbelievers, and some of them, imagine, are very rich and educated, and some of them are not so rich and not so educated, these two believers will find each other's company more enjoyable. These two believers will be attracted towards one another more than with other people in the room who are like them in other ways but lack this one vital element, the glory of Christ. இப்போ இந்த 2 பேரையும் ஒரே ரூமில் இருக்க வச்சுட்டு, அதே மாதிரி மற்ற அவிசுவாசிகள் சிலர் அதே ரூமில் இருக்க வச்சிங்கன்னா, அதுவும் அதில் சிலர் நல்லா படித்தவங்க, பணக்காரங்க, சிலர் அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்லை, அந்த அளவுக்கு படித்தவங்க இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 விசுவாசிங்க அந்த ரூமில் இருக்கிற மற்ற மக்கள், அவங்க வந்து பல்வேறு விதத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே போல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் ஒரு காரியம், முக்கியமான காரியம் குறைவாக இருக்குது. அது என்ன? கிறிஸ்துவனுடைய மகிமை குறைவாக இருக்கிறதுனால அந்த மக்களை காட்டிலும் இந்த 2 விசுவாசிகள் இவங்களுடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் ரொம்ப அதிகமாக அதை அனுபவித்து மகிழுவாங்க. ஒருவரால் ஒருவர் நல்ல விதத்தில் ஈர்க்கப்படுவாங்க. Now, in case you're finding this hard to believe, let me further explain how
easily these two very different looking believers can converse with each other and spend time with each other and interact with each other. அப்போ இது உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருந்துச்சுன்னா, இந்த 2 வித்தியாசமான பின்னணியில இருக்கிற இந்த 2 விசுவாசிகளும் எப்படி வந்து ஒருவரோடு எப்படி உரையாடி கொள்றாங்க, எப்படி ஒருவரோடு ஒருவர் நல்ல விதத்தில தொடர்பு கொள்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். You see, just imagine that they both are, interacting with one another, conversing with one another. Let's look at the rich and educated man, how he will go about his interaction. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் எப்படி தங்களை ஒருவரோடு எப்படி உரையாடி கொள்றாங்க, எப்படி தொடர்பு படுத்திக் கொள்றாங்க அப்படின்றத கவனிக்கலாம் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த மனிதன் இருக்கார் இல்லையா, அவரை கவனிப்போம். அவர் எப்படி வந்து அவரோடு கூட தன்னை தொடர்பு படுத்தி அவரோடு எப்படி உரையாடுகிறார். See, I believe he will show love to his brother in Christ. Whether he's poor or not, he will show love because he's like Christ. Remember, he has the glory of Christ. நான் சொல்றேன் பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் வந்து தன்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சகோதரனிடத்திலே அன்பு காண்பிப்பார். This rich man, when he's interacting with the other brother, he will not look down on him because he does not have a superiority complex. Because remember, he has the glory of Christ. He is like Christ in every way. He shows humility, not pride. அப்போ வந்து ஐஸ்வர்யம் உள்ள இந்த சகோதரன் வந்து அந்த ஏழ்மையான அந்த சகோதரனை பார்த்து அவனிடத்துல வந்து அவனை அப்படியே ஒரு கீழான நிலையில் பார்க்கறது கிடையாது. அவனை வந்து தாழ்த்தி பார்க்கறது கிடையாது. நான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற விதத்தில் பார்க்கறது கிடையாது. ஏனென்றால் இவருக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கிறது. அதனால் இவர் தன்னை பெருமைப்படுத்தி அவரை தாழ்த்தி அவரால் பார்க்க முடியாது. See, this rich man, if he really has the glory of Christ and is shining forth the glory of Christ, if he's really like Christ, he will not take pride in his riches or in his education or in his status or in anything in himself because he knows that he is nothing without the grace of God. இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனிடத்தில் கிறிஸ்துவனுடைய மகிமை இருந்தால், அவன் வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தால், உண்மையாக அவன் கிறிஸ்துவை போல இருந்தால், அவன் தன்னை குறித்து தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பின்னணி, தன்னுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் குறித்து தன்னை குறித்து எந்த விதத்திலையும் அவன் பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் என்ன, அவன் கர்த்தருடைய கிருபையிலனா அவன் ஒன்றுமே இல்லைன்றதை அவன் அறிந்திருக்கிறான். Because he is like Christ, he will boast only in God, only in God's grace, only in what God has done for him, only in what God has given him. He will never take pride in himself. அப்போ அவர் கிறிஸ்துவின் மகிமை பெற்றிருக்கிறதுனால அவர் வந்து தன்னை குறித்து பெருமைப்படுத்துறது கிடையாது. தேவனை பற்றி மட்டுமே தேவனை மட்டுமே மேன்மைப்படுத்துகிறார். தன்னை வந்து அவர் பெருமைப்படுத்திக் கொள்வது கிடையாது. So there will be no problem on his side of the interaction. அப்போ இவர் வந்து அவரோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்றதுல உரையாடுறதுல பிரச்சனை இல்லை பாருங்க. What about the other side? What about the not so rich and not so educated brother, right? How will he interact? இப்போ அடுத்த சைடு இருக்கிற அந்த ஒரு சகோதரன், அவன் வந்து ஏழையாக இருக்கிறான் இல்லையா, அந்த சகோதரன் அவன் வந்து எப்படி இந்த சகோதரனோடு எப்படி தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறான், எப்படி உரையாடுகிறான்? I'll tell you how. He will not be intimidated by the other man's riches or education or status or anything because he does not have an inferiority complex. Because remember, he is like Christ. Christ has no inferiority complex. He is like Christ and he has the glory of Christ shining forth from him. இப்போ இவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்தோ அவரிடத்துல அவர் இப்போ நல்லா படிச்சவருங்க அப்படின்றதுனால அதை குறித்து வந்து தன்னை ஒரு இழிவாக நினச்சிக்கிறது கிடையாது. ஏனென்றால் இவரிடத்துல இப்போ தாழ்வு மனப்பான்மை கிடையாது. இவருக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கிறதுனால இவர் தன்னை வந்து ரொம்ப தாழ்வான விதத்தில் நினச்சிக்கிறது கிடையாது. He knows, for example, that although he may be poor from the world's perspective, he is rich in Christ Jesus. உதாரணமாக அவன் உலக கண்ணோட்டத்தில் அவன் ஏழையாக இருந்தாலும் தன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். He knows, for example, what the Bible says in 1 Corinthians 3:21, that all things are his because Christ belongs to him. He belongs to Christ and therefore all things are his. அவர் என்ன அறிந்திருக்கிறார்? அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறத அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:21 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எல்லாம் உங்களுடையதே. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுடையதாக இருக்கிறது. அவர் வந்து தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படித்தான் அவர் பார்க்கிறார். See, remember, he is like Christ, which means he thinks like Christ. He has his mind renewed. He knows he has a rich heavenly Father who supplies all his needs according to his glorious riches by Christ Jesus.
அப்போ இவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவை போல இருக்கிறதுனால, இப்ப கிறிஸ்துவை போல சிந்திக்கிறார் பாருங்க. இவர் வந்து தன்னுடைய நிலைய குறித்து யோசிக்கிறதில்ல. இவருக்கு வந்து ஒரு பரமபிதா இருக்கிறார். அவர் வந்து ஐஸ்வரியம் உள்ளவர். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைவுகளையும், உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் என்பதை நம்பி தன்னை குறித்து அப்படித்தான் எண்ணுகிறார். The world may not think much about him, but he is secure in who he is, his identity, and what he has, his inheritance in Christ. உலகம் ஒருவேளை வந்து அவரை அற்பமா எண்ணலாம் பாருங்க. ஆனால் அவர் தன்னை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக எண்ணுகிறார். தன்னுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய அடையாளம் என்ன? தன்னுடைய சுதந்திரம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். See, that kind of person will have no problem interacting with the highest people of society because he knows who he is in Christ Jesus. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னொரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு சகோதரனோடு அங்கே தொடர்பு கொள்றதோ, உரையாடுவதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பாருங்க. ஏனென்றால் இவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தன்னுடைய அடையாளத்தை அவர் அறிந்திருக்கிறார். See, the point is no matter what the differences are between the two men, this one similarity that they both manifest the glory of Christ is enough to unite them. அப்போ என்ன சொல்ல வரேன், அதாவது 2 பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. அதை தாண்டி அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒற்றுமையான காரியம், கிறிஸ்துவுடைய அந்த மகிமை 2 பேருக்குள்ளே இருக்குது. அது அவர்களை ஒன்றுபடுத்துகிறது, ஒன்றாக இணைக்கிறது. In our land, sometimes people think of caste as a big issue, big difference, you know. But I say to you, even caste, it cannot separate. It does not have the power to separate brothers and sisters in Christ. When the glory of Christ is there, these differences in caste are nothing. இன்னும் கேட்டிங்கன்னா நம்முடைய தேசத்தில் வந்து ஜாதி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாதி கூட இதை பிரிக்கவே முடியாது பாருங்கள். இந்த ஜாதிக்கு, இந்த ஜாதி வித்தியாசத்திற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரிகளை பிரிக்கக்கூடிய வல்லமை அதுக்கு கிடையவே கிடையாது. கிறிஸ்துவனுடைய மகிமை அங்கே இருக்கும்போது இந்த ஜாதி, இந்த பிரிவினைகள்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றேன் நான். See, you take that same example, two different believers. Let's imagine they are from two completely opposite castes, right? So what? இப்போ அந்த 2 விசுவாசிகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 விசுவாசி எடுத்துக்குவோம். அந்த 2 விசுவாசிகளுமே 2 பேரும் வெவ்வேறு ஜாதி பின்னணியிலிருந்து வந்தவங்கன்னு வச்சுக்குவோம். If they have the glory of Christ, if they are shining forth the glory of Christ, manifesting Christ's glory, that means they are thinking like Christ. Their mind is renewed according to the word of God, and they know the truth of God's word. What is that? Human beings have only one caste. What caste? God's caste. We are made in the image and likeness of God. That is the caste we have. Only one caste. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய மனது புதிதாகி அவர்கள் வந்து கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் அவருடைய மனது புதிதாகி இருக்கிறது. அவருடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஜாதியை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாக ஒரே ஒரு ஒற்றுமை உண்டாகிரும். ஒரே ஜாதி தான், மனிதர்களுக்குள்ளாக ஒரே ஜாதி தான். என்ன? நாம் தேவ ஜாதியாக, அதாவது தேவனுடைய ஜாதியாக, தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலுமாக நாம் இருக்கிறோம். That's what the Bible teaches. And if they really are like Christ, they are thinking like that, according to the Bible and not according to the world. They are thinking not according to the different castes. They are thinking we are all made in the image and likeness of God. அதைத்தான் வேதம் போதிக்குது பாருங்க. உண்மையாகவே அவர்கள் கிறிஸ்துவை போல இருந்தால் அவன் கிறிஸ்துவை போல சிந்திப்பாங்க. இந்த உலகத்தார் போல, உலகத்தில் இருக்கிறவங்க போல சிந்திக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை போல சிந்திப்பாங்க. உலகத்தில் இருக்கிற அந்த ஜாதி பிரிவினை அதன் அடிப்படையில், அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. வேதம் போதிக்கிறபடி நாம் தேவனுடைய சாயலிலும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற விதத்தில் தான் சிந்திப்பாங்க. See, these people, these two believers from different castes, for example, they will know that they are not only one because of the way God created them, but also because God has joined them in Christ Jesus through redemption. அப்போ இந்த 2 நபர்களும் பார்த்தீங்கன்னா, இவர்கள் சிருஷ்டிப்பினாலே அவர்கள் ஒரே விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத அறிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் வந்து மீட்கப்பட்டது நிமித்தமாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது நிமித்தமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். They know, for example, what Ephesians chapter 2 teaches, that Jesus has, through his cross, torn down the dividing wall of hostility and united Jew and Gentile, and therefore every race and caste and creed and every group. He has made us one in Christ Jesus.
அவர் வந்து இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு எபேசியர் 2வது அதிகாரத்தில பார்க்குறோம் இல்லையா? அவர் வந்து சிலுவையில அவர் மரித்து, அதனால அவர் நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். அதாவது யூதர்கள், புறஜாதிகள் என்று இருக்கிற அந்த பிரிவினையை தகர்த்தெறிந்திருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த பிரிவினையாக இருக்கலாம், எந்த ஒரு ஜாதி பிரிவினையாக இருக்கலாம், எல்லாமே தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். The so-called upper caste man, he knows, remember in my example, he has the mind of Christ, and therefore he will know that his so-called upper caste does not give him one iota of an advantage in his standing before God. No, his caste means nothing before God, because only Christ can qualify him to stand before God. அந்த உதாரணம் சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த ஜாதி பிரிவினை பார்க்கும்போது, உயர் ஜாதியில இருக்கிற ஒரு ஆள் இருந்தான்னா, அவனுக்கு வந்து தான் உயர் ஜாதியில இருக்கிறதுனால அதனால எந்த ஒரு பலனும் உண்டாக போறதில்ல பாருங்க. அதனால தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில அவன் நிற்க முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பாருங்க. அவன் கிறிஸ்து மாத்திரமே அவனை தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான தகுதியை கொடுத்து தகுதியோடு நிற்க வைத்திருக்கிறார். And similarly, suppose the other believer is from a so-called lower caste. He knows that his so-called lower caste does not disqualify him one bit from standing before God. Because only Christ qualifies him. He knows. Because these people have the glory of Christ. They have their mind renewed, my friend. ஒருவேளை அந்த இன்னொரு விசுவாசி அவன் வந்து ஒரு கீழான ஒரு ஜாதியில் பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் அது வந்து நான் தேவனுக்கு முன்பாக எனக்கு வந்து தகுதி இல்லையோ அப்படின்ற விதத்தில் எந்த ஒரு சின்ன அளவு கூட, ஒரு மயிரிழை அளவு கூட அவருடைய தகுதியை இழந்து போக வைத்திட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவினால் தான் அவர் முழுவதுமாக அங்கே தகுதியுள்ளவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய மகிமை அவருக்குள்ளாக இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய மனதானது புதிதாகி இருக்கிறது. What I'm trying to say is, all the differences that the world thinks are very big differences are nothing when the person has the glory of Christ, when the person is like Christ, when the person thinks like Christ, speaks like Christ, acts like Christ, has an inner character and nature like Christ. When two people are like that, that one thing is enough to unite them both. It is more powerful than everything else that can divide them. என்ன சொல்ல வரேன், இவர்கள் வந்து எந்த ஒரு காரியமும் இவர்களை வந்து இப்போ உலகத்தில் இவங்க பெருசாக பிரிவினையாக பேசுகிற எந்த ஒரு காரியமும் இவர்களை பிரித்து விட முடியாது பாருங்கள். ஏனென்றால் இங்கே இவர்களை வந்து கிறிஸ்து இணைத்திருக்கிறார். இவர்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை அங்கே பிரகாசிப்பிக்கிறதுனால அவர்கள் பேசுகிறது, அவர்கள் நடந்து கொள்வது, அவருடைய எல்லா காரியங்களுமே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மாறி இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மகிமையை தங்களுக்குள்ள அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் பிரித்து ஆளுகிற எந்த ஒரு காரியமும் அவர்களை பிரித்து விட முடியாது. Now someone may say, well, this is all fine talk, but where is this happening? You're saying Christians are having unity across caste lines and all that, but is this really happening? People may object in that way and say this is, Christians are not like this or whatever. ஒருவேளை மக்கள் வந்து இதற்கு வந்து ஆட்சேபனையும் மறுப்பையும் தெரிவிக்கலாம் பாருங்க. எங்கே அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, எங்கே வந்து கிறிஸ்தவங்க எங்கே ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்ற விதத்தில் அவங்க அதற்கு ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். I never said Christians can have unity. I'm talking about two people who have the glory of Christ, not Christians. நான் வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு சொல்லவே இல்லை பாருங்க. என்ன சொல்கிறேன், ரெண்டு பேருக்குள்ள கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்குமானால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு தான் நான் சொன்னேன். You see, I'm not talking about namesake Christians. I'm not talking about every person named Peter or Paul or Matthew or James or whatever. No. The question is, do they have the glory of Christ? Are they shining forth the glory of Christ? நான் வந்து என்ன சொல்கிறேன், பேருக்கு சும்மா பீட்டரு, ஜானு, ஜோசப்பு, யோவான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற கிறிஸ்தவங்களை பற்றி சொல்ல பாருங்கள். அவங்களாம் பேர் கிறிஸ்தவங்க, அவங்கள பற்றி சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், கிறிஸ்துவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? அப்படி கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்கிற விசுவாசிகளை குறித்து சொல்கிறேன். Namesake Christians can never manifest the glory of Christ because it's not in them. Christ himself is not in them. Their name may indicate otherwise, but Christ is not in them, and therefore his glory is not in them, and therefore it will never come out. I'm not talking about them. அப்போ பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்கள பற்றி நான் சொல்ல பாருங்க. அவங்க பேருக்கு தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய மகிமை இல்லை, என்ன கேட்டால் கிறிஸ்துவே இல்லை. அப்படி இருக்கிற அவங்க வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை எந்த விதத்திலையும் வெளிப்படுத்த முடியாது பாருங்க. அவங்கள பற்றி நான் பேசவும் இல்லை. In fact, let me say, I'm not even talking about all true believers.
இன்னும் கேட்டா, நான் வந்து எல்லா உண்மையான விசுவாசிகள குறித்தும் கூட இங்க பேசல. Because there are true believers who have the glory of Christ in them. They have it in them, but they are still like diamonds in the rough. You look at them, it doesn't look like they have any glory. It looks like they have other things. They are not shining forth the glory of Christ. Some of them are not manifesting the glory of Christ, right? I'm not talking about them. I'm talking about people who are actually manifesting the glory of Christ, whose everybody can see the glory of Christ through their life and actions and words and everything. அப்போ நான் வந்து எல்லா விசுவாசிகளையும் குறித்து சொல்லல. ஏன்னா சில விசுவாசிகள் கிறிஸ்துவனுடைய மகிமை இங்கே வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். எந்த விதத்தில அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படல. அவங்க வந்து எப்படின்னா, அந்த வைரமானது எப்படி கரடுமுரடான ஒரு பாறைக்குள்ள அப்படியே புதைந்திருக்கிறது போல அவர்கள் வந்து புதைந்திருக்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விசுவாசிகளை குறித்து சொல்றேன். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி ஒண்ணா இருப்பாங்கன்றத குறித்து தான் நான் சொல்றேன். Glory, the very word glory. Right? Think about it. Glory is proven to be glory only when it's shining brightly, only when it's manifest. Until then, there's no proof that there's glory. மகிமை, அந்த மகிமைன்ற வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகிமை என்பது எப்பொழுது மகிமை என்று நிரூபிக்கப்படும், அதனுடைய மகிமையின் பிரகாசம், அதனுடைய வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கப்படும்போது, அதனுடைய மகிமை வெளிப்படும்போது தான் அது மகிமை என்று நிரூபிக்கப்படும் இல்லையா? அதனுடைய மகிமை வெளிப்படுற வரைக்கும், அது பிரகாசிக்கிற வரைக்கும் அது மகிமை என்பதற்கு ஆதாரம் அங்கே இருக்காது. I'm talking about believers about whom you can say they are exhibiting the proofs that they are believers in Christ. They are exhibiting the proofs that Christ is really in them. We can see their words, and their actions, and their character. It's all consistent with Christ. I'm talking about those kind of believers, my friend. நான் விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். அதாவது தாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகள் என்பதற்கான ஆதாரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிற விசுவாசிகளை குறித்து சொல்கிறேன். உண்மையாகவே அவர்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகளை குறித்து தான் நான் சொல்கிறேன். Find a group of believers who are shining forth the glory of Christ, who are Christ-like, and you will surely find a beautiful unity among them. கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு கூட்ட விசுவாசிகளை பாருங்க. அவங்க வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. கிறிஸ்துவை போல இருப்பார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை நீங்கள் காண முடியும். But wherever this glory is not found, you can have people can have the Christian names, and they can have great titles, and they can have this and that, but they can never have true unity. ஆனால் அந்த மகிமை காணப்படாத இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய ஆள்களாக இருக்கலாம், பெரிய கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கலாம், பெரிய கிறிஸ்தவ பேரெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த ஒருமைப்பாடானது இருக்காது. See, the deeper cause behind a lack of unity is what? It's the fact that Christians are not more like Christ. That is the real problem. That is why there is disunity. அப்போ அங்கே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்க அந்த ஒருமைப்பாடு இல்லாத நிலைக்கு ஆழமாக இருக்கிற காரணம் என்ன? அவர்களுக்கு உள்ளாக அந்த கிறிஸ்துவனுடைய அந்த தன்மை, கிறிஸ்துவை போல அவங்க இல்லை. They are not like Christ in many ways, oftentimes. அடிக்கடி பார்த்தீங்கன்னா பல விதத்தில் அவங்க கிறிஸ்துவ போல இல்லை. Many people, they don't have the mind of Christ. They're not thinking like Christ. அநேக மக்கள் அங்கே கிறிஸ்துவனுடைய சிந்தை அவர்களுக்கு இல்லை, கிறிஸ்துவை போல அவர்கள் சிந்திப்பதில்லை. They don't have the knowledge of Christ. The knowledge of God and the things of God. அவர்களுக்கு தேவனுடைய அறிவு இல்லை, தேவனுடைய ஞானம் இல்லை, அவர்கள் தேவனை போல சிந்திப்பதில்லை. And perhaps more importantly, they don't have the humility of Christ. They think they know everything, but அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவனுடைய அந்த தாழ்மையும் கிடையாது. They don't have the love that Christ has. கிறிஸ்துவினிடத்தில் இருந்த அந்த அன்பு அவர்களிடத்தில் கிடையாது. Christ loved us when we were still enemies, but Christians sometimes don't love their brothers and sisters even. கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நாம் சத்துருக்களாக இருக்கையிலே நம்ம மீது அன்பு கூர்ந்தார். ஆனால் கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தங்களுடைய சகோதரர்களே அவங்க நேசிக்கிறது இல்லை. Christ forgives even when we do wrong, but sometimes Christians harbor that bitterness and resentment
because of the wrong done by others, and they refuse to forgive. கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவறு செய்யும்போது அதை அவர் மன்னிக்கிறார். ஆனா, கிறிஸ்தவங்க சில நேரத்தில அந்த மாரி தவறு செய்யும்போது அத வந்து அத அது கிறிஸ்துவைப் போல அவங்க அத மன்னிக்கிறதில்ல. See, this is the real problem. The problem is a lack of Christ likeness. The problem is we are not shining forth the glory of Christ enough. அப்ப பிரச்சனை என்னன்னா, நாம் கிறிஸ்துவைப் போல இருப்பதில்லை, கிறிஸ்துவினுடைய சாயலைப் போல இருப்பதில்லை, கிறிஸ்துவினுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துவதில்லை. So the real solution is not just, coming together and having some fellowship and forming an association and all this. அப்போ இதுக்கு உண்மையான தீர்வுன்னு வரும்போது, இது ஏதோ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒண்ணா கூடி ஒரு ஐக்கியமா இருப்போம். அது வந்து தீர்வு கிடையாது பாருங்க. The real solution is not just, let's just try to understand each other and find some common ground with each other. உண்மையான தீர்வு வந்து ஏதோ வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒரு புரிந்து கொள்ளணும், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல கூடி ஒண்ணா எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் ஒரு முடிவான சரியான தீர்வா இருக்காது. All these things are good, but they are not enough to produce the kind of unity Jesus wants and Jesus is praying for. Remember, Jesus is praying for the highest kind of unity. We spoke about all this earlier. The unity that is found in the Trinity. He is comparing it to that. அப்போ இதெல்லாம் வந்து நல்லது தான். ஆனா இதெல்லாம் வந்து நிரந்தரமான சரியான தீர்வு கிடையாது பாருங்க. இயேசு ஜெபிக்கிறார், ஒரு உன்னதமான மேலான ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிக்கிறார். This highest kind of unity is found only where the highest kind of glory is there. The glory of Christ himself. அப்போ இந்த உன்னதமான நிலையில் இருக்கிற இந்த ஒருமைப்பாடு எங்க காணப்படும் அப்படின்னா, உன்னதமான நிலையில் இருக்கிற அந்த மகிமை, கிறிஸ்துவினுடைய மகிமை எங்க இருக்குதோ அங்க தான் காணப்படும். For this unity, individuals must have the character and the actions of Christ. They must shine forth like Christ. Their whole life must shine forth like Christ. அப்போ இந்த ஒருமைப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, அதாவது கிறிஸ்துவை போல அங்கே அவர்கள் செயல்படும் போது, கிறிஸ்துவை போல அவர்கள் பேசும்போது, கிறிஸ்துவனுடைய மகிமையை அவர் காட்டின விதத்தில் அங்கே வெளிப்படுத்தும் போது, அவருடைய அந்த குணத்திலே அங்கே தான் இந்த ஒருமைப்பாடு காணப்படும். The real solution then is individual Christians need to become more like Christ. அப்போ உண்மையான தீர்வு என்ன? ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணணும்? அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறணும். And we need to do whatever is necessary for that. அப்போ அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அதுக்கு தேவையான அத்தியாவசியமான காரியமோ அதை தான் செய்யணும். Instead of focusing more on fellowship with each other, we have to focus more on fellowship with Christ. அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணுன்றதுலே ரொம்ப கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அதிகமாக கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். Instead of focusing so much on understanding each other, first we have to focus a lot on understanding Christ more. அப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? அதிகமாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை புரிந்து கொள்வதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். Instead of trying to become more like one another, let us focus more on becoming more like Christ. அதிகமாக ஒருவரோடொருவர் இருந்து அவங்கள மற்றவங்க போல நம்ம மாறணுன்றத கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக அதிகமாக நாம் எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். Imagine what would happen if we all believers started focusing more on Christ and become more like Christ and start manifesting his glory more in every way, in their words, thoughts, actions, everything. அப்போ எல்லா விசுவாசிகளும் இந்த மாதிரி அதிகமாக இயேசுவின் மீது கவனம் செலுத்தி இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல கிரியை செய்யணும், இயேசுவை போல அதிகமாக மாறணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தினா எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Imagine the unity we would have in Christ-like character. That would unite us, my friend. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவை போல அந்த கிறிஸ்துவனுடைய குணம், அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய குணம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒருமைப்பாடு நமக்குள்ளாக உண்டாகும். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. All of the differences will fade into the background when we all grow in Christ-like character. அப்போ கிறிஸ்துவை போல இருக்கிற அந்த குணம் நம்ம இடத்துல இருந்தால் அதுவே பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு பிரிவினையான காரியம் இருந்தாலும் சரி, பல பின்னணிகள் இருந்தாலும் சரி, நம்ம அந்த கிறிஸ்துவை போல இருக்கிற அந்த ஒரு குணமே நம்மளை இணைத்து விடும். Imagine, right? If two people become more like Christ, imagine the unity they will enjoy.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது 2 நபர்கள் இயேசுவைப் போல அதிகமாய் மாறுனா, அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒருமைப்பாடு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Now imagine if 200 people become more like Christ and shine forth Christ's glory. Imagine the beautiful unity you will see there. இப்போ 200 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 200 பேர் அதிகமா அவர்கள் கிறிஸ்துவைப் போல மாறி கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுத்தினால், அங்க எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Then imagine if 200,000 people become more like Christ and exhibit his glory. Imagine the unity that will be found there. இப்போ 200 1000 பேர் அதிகமாய் கிறிஸ்துவைப் போல மாறி கிறிஸ்துவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தினால், அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாடானது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. What a beautiful unity is caused by the glory of Christ within us. When we manifest that glory more and more, we will see greater unity. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையினால உண்டாகிற அந்த ஒருமைப்பாடு எவ்வளவு அழகானதாக இருக்குது பாருங்க. அப்போ அதிகமாய் கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த அங்கே ஒருமைப்பாடும் அதிக அளவில் வளர்ந்து இருக்கிறது. Now let's go to the next one, union with God, the second effect. We spent a lot of time on unity, but because it's the hardest thing probably to understand. Union with God is the second one. இப்போ 2வது காரியத்துக்கு போகலாம். அதாவது தேவனோடு உள்ள அந்த ஐக்கியமானது. அதாவது முதலாவது ஒருமைப்பாடு. கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருமைப்பாடை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நிறைய நல்லா அதை பார்த்தோம். இப்போ தேவனுக்கும் விசுவாசிகளும் இடையே இருக்கிற அந்த ஐக்கியம், அதை குறித்து பார்க்கலாம். Let me try to describe the beautiful picture that Jesus has in his mind. அதாவது இயேசு தன்னுடைய மனதில் கொண்டிருந்த அந்த அற்புதமான அந்த படத்தை உங்களுக்கு நான் விலைக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. You see, he is not just thinking about 200,000 believers. No, he is thinking about all true believers in all times and all places, and he's praying for them in this passage. அவர் அவருடைய மனதில் 200,000 விசுவாசிகளை மட்டும் மனதில் வைக்கல பாருங்க. அவர் யாரை வச்சிருந்தார்? எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடங்களிலும் வாழுகிற எல்லா உண்மையான விசுவாசிகளையும் தன்னுடைய மனதில் வைத்து அவர்களுக்காக இங்கே ஜெபித்தார். And he says that he has given all believers his glory. அப்புறம் சொல்றாரு, எல்லா விசுவாசிகளுக்கும் தன்னுடைய மகிமையை கொடுத்தேன் என்று சொல்கிறார். Why? So that they may be one. ஏன்? அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி. But not only that, so that they may be perfectly one. ஆனால் அது மட்டும் கிடையாது, அவர்கள் அந்த ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படி அப்படின்றார். What's happening is he's thinking about oneness in 2 dimensions, the horizontal dimension, oneness between believers, and the vertical dimension, oneness between believers and God. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒருமைப்பாட்டை 2 விதத்தில் 2 கோணத்தில் அவர் யோசிக்கிறார் பாருங்க. என்ன? ஒன்று சமநிலையிலே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஒருமைப்பாடு, இன்னொன்று செங்குத்தாக, அதாவது தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒருமைப்பாடு. 2 காரியத்தையும் மனதில் வைத்து சொல்லுகிறார். He is praying that both should be there. That believers should all be one, and have unity among themselves, and they should all have a beautiful union and a connection with God. அப்போ அவர் 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. என்ன? முதலாவது விசுவாசிகள் எல்லாருக்குள்ளாகவும் அவர்களுக்குள்ளாக ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். 2வது விசுவாசிகள் எல்லாரும் தேவனோடு அவர்களுக்கு ஒருமைப்பாடு உண்டாயிருக்க வேண்டும், அந்த ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறார். 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறார். If you only have this horizontal unity among human beings, but there is no union with God, close connection with God, the result can be disastrous. அப்போ இந்த ஐக்கியமான இந்த ஒருமைப்பாடானது வெறும் மனிதர்களுக்கு இடையில மட்டுமே இருக்குமானால், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அது இல்லாமல் இருக்குமானால் என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய ஆபத்தா அழிவா போய் முடியும் பாருங்க. Unity among humans is not always a good thing. மனிதர்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருமைப்பாடானது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் கிடையாது. Take the Tower of Babel. The whole world comes together, but they come together for an unholy, ungodly purpose. உதாரணத்துக்கு அந்த பாபேல் கோபுர கட்டினாங்களா, அதை எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முழு உலகமே அங்கே ஒன்றாக கூடினது, எல்லா மனிதர்களும் ஒன்றாக கூடினார்கள். ஆனால் அங்கே தேவ பக்தியற்ற பரிசுத்தம் இல்லாத ஒரு நல்ல நோக்கமில்லாத காரியத்துக்காக அவர்கள் அங்கே ஒன்றாக கூடினாங்க. Or take the time of Noah and the flood. The whole world is basically united
in disobeying God, rebelling against God. They're one in wickedness. இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் வந்துச்சு இல்லையா? அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முழு உலகமே தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டும்படியாக, தேவனுக்கு எதிராக அங்கே செயல்பட்டது. அங்கே ஒன்று கூடினார்கள். Only Noah was not part of that unity. Thank God he was not part of that unity. நோவா மட்டும்தான் அவங்களோட போய் சேர்ந்துக்கல பாருங்க. நோவா அப்படி அவங்க கூட சேர்ந்துக்காம இருந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். Even in the world today, there are many cases where people are coming together, forming associations, getting along with one another for unholy, ungodly purposes. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கூடுறாங்க. மக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அசுத்தமான தேவ பக்தி இல்லாத நோக்கங்களுக்காக அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். I'm saying all this to say that it is possible for even unity among Christians to become tainted. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விசுவாசிகள் மத்தியில், அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த மாதிரியான காரியம், அதாவது ஒரு கரைப்படுத்துகிற காரியம் வர வாய்ப்பு இருக்கிறது. See, this is why the glory of Christ is very important. அதனால தான் கிறிஸ்துவினுடைய மகிமை ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியமாக இருக்கிறது. See, when the glory of Christ is missing, what happens is sometimes people, Christians who are not like Christ, who don't shine forth the glory of Christ, they are trying to pursue some kind of horizontal unity, right, among Christians here in a fleshly way, right? They're pursuing this unity with other Christians, but their connection with God is not very strong because they are not like Christ. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்துவனுடைய மகிமை இவங்களிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடும்போது அவர்கள் கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவ சாயல் அவங்க இடத்துல இல்லை. அவங்க ஒன்று கூடும்போது, அவங்க ஒன்றாக இணையும் போது, ஐக்கியம் கொள்ளும்போது அங்கே ஒரு நல்ல விதத்தில் அந்த ஐக்கியம் இருக்கிறது இல்லை பாருங்கள். ஏனென்றால் இவரிடத்தில் தேவனோடு ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் கிறிஸ்துவின் மகிமை, அதாவது கிறிஸ்துவை போல அவங்க இல்லை. Both elements must be there. I told you the horizontal unity and the vertical union, right? But when people are not like Christ, they will often focus only on the horizontal element. And they'll try to, achieve this unity with other Christians. But because the vertical element is missing, because they don't have a good, strong, and healthy connection with God, it goes all wrong here. நான் 2 காரியம் சொன்னேன் இல்லையா? அதாவது ஒன்று இங்கே சமநிலையில் இங்கே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இன்னொன்று தேவனோடு செங்குத்தான நிலையில் தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். 2 காரியம் இருக்கணும் பாருங்கள். இங்கே வந்து தேவனோட இருக்கிற அந்த ஐக்கியம் அங்கே மிஸ் ஆகும்னா, அங்கே இல்லாமல் போகும்னா, அப்போ இவங்க வந்து இங்கே மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு இவங்க எடுக்கிற அந்த முயற்சியானது சரியானதாக இருக்காது, தவறானதாக தான் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவனுடைய மகிமை இவங்க இடத்துல இல்லை. Because their connection with God is not very strong and healthy. They are not trying to honor God and glorify God and please God. Rather, they are pursuing their own interests and their own motives and their own selfish gains and fleshly, worldly pursuits. அப்போ இவங்களுக்கு வந்து தேவனோடு உள்ள அந்த ஐக்கியமானது வலுவானதாக, உறுதியானதாக இல்லாததுனால இவங்க வந்து இங்கே இருக்கிற இந்த ஐக்கியத்தை மட்டுமே நாடுறாங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இது வந்து தேவனுடைய நோக்கத்துக்கு ஏதுவாக இல்லாமல் தங்களுடைய சுயநலத்தையும், தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுகிற விதத்திலையும், தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற விதத்திலையும் தான் அவங்களுடைய ஐக்கியமானது இருக்கும். But the same thing will never happen where the glory of Christ is present. ஆனால் கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்குமானால் அந்த காரியம் எப்படி இருக்கும்? See, when the glory of Christ is present, when it is manifest in a group of believers, their connection with God will be very good, very strong, very healthy. And because of this good vertical connection, right, and union, their unity with other believers will flow out of that, and it will be good and beautiful and perfect. அப்போ கிறிஸ்துவனுடைய மகிமை அங்கே இருக்குமானால், அங்கே கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுமானால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகள் மத்தியில் எப்படி காரியங்கள் இருக்கும் பாருங்கள். ஏனென்றால் இவரிடத்துல தேவனோடு உள்ள அந்த செங்குத்தாக இருக்கிற தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் நல்ல வலுவானதாக, உறுதியானதாக இருக்கிறது. இவங்க கிறிஸ்துவ போல இருக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஐக்கியமானது நல்ல விதத்தில் வெளிப்படுகிறது. See, if believers are like Christ, that means they will put their relationship with God first. Right? They will give the first place in their life to God. They will pay attention to their relationship with God.
அப்ப கிறிஸ்துவை போல இருக்கிற இந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்றாங்க? முதலாவது தேவனை தங்களுடைய வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறாங்க. தேவனுக்கு தான் முதலிடத்த கொடுத்து, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்கு முதல் முக்கியத்துவத்த குடுக்குறாங்க. They will cultivate that relationship with God. They will know God more and know His purposes, understand His will. அவங்க வந்து தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்றாங்க. பண்படுத்தி இன்னும் நல்ல விதத்துல வளர்த்துக் கொள்றாங்க. தங்களை இன்னும் அதிகமாக கிறிஸ்துவைப் போல மாற்றிக் கொள்றாங்க. They will trust and obey and love God more. அவங்க தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து, அவரை இன்னும் அதிகமாக அவரிடத்துல அன்பு கூறுகிறார்கள். In everything, they will put God first because they are like Christ. எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனை தான் முதலிடத்துல வைக்கிறாங்க. கிறிஸ்துவைப் போல தேவனை முதலிடத்துல வைக்கிறாங்க. In everything, they will seek to please God, not man, because they are like Christ. எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புறாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துவைப் போல இருக்கிறாங்க. So they will never let some other people influence them away from God's purposes. No. For them, God is always first, not other people. அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா, மற்ற மக்கள் வந்து இவங்க தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகுறதற்கு ஏதுவான விதத்துல மத்த மக்கள் இவங்க வாழ்க்கையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல பாருங்க. ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில மற்ற மக்கள் அல்ல, தேவனே எப்பொழுதும் முதலிடத்துல இருக்கிறார். So this strong and healthy union with God will make sure that the unity among human beings is never used for wrong purposes, never goes in a wrong direction. அப்போ தேவனோடு உள்ள அந்த ஐக்கியமானது வலுவாக, உறுதியாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இங்க மனிதர்கள் மத்தியில இருக்கிற இந்த ஒருமைப்பாடு, இந்த ஐக்கியமானது ஒருபோதும் தவறான விதத்துல போகாது. Now, only people who are more like Christ will have this strong and healthy connection with God. ஆனா கிறிஸ்துவைப் போல அதிகமாக கிறிஸ்துவைப் போல இருக்கிற மக்கள் தான் இங்கே தேவனோடு இந்த நல்ல வலுவான, ஆரோக்கியமான நல்ல உறவை வைத்திருக்க முடியும். So I hope you can see that this glory of Christ in us is the thing that is causing the horizontal unity, but as also the vertical union with God. அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையானது தான் நாம தேவனோடு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கும், இங்கே விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற இவர்கள் மத்தியில் இருக்கிற இந்த ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை நல்ல விதத்தில் வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. Both the vertical and the horizontal oneness is produced by the glory of Christ. When we become more and more like Christ, and when we shine forth His glory more and more, we grow in both kinds of oneness. அப்போ நாம் வந்து அதிகமாக அங்கே கிறிஸ்துவை போல் இருக்கும்போது தான், அதாவது அங்கே தேவனோடும் இங்கே விசுவாசிகள் மத்தியிலும் அந்த ஒருமைப்பாடு அதிகமாக நல்ல விதத்தில் வளர்ந்தேற முடியும். Now once again, I want you to imagine a beautiful picture. இப்போ மறுபடியும் அந்த ஒரு அழகான ஒரு படத்தை நீங்கள் கற்பனை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். Just imagine a group of 100 believers, right, who are manifesting the glory of Christ in such a way that their vertical union with God is very strong and healthy, and their unity with other believers is beautiful. உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஒரு குழு இருக்குது. விசுவாசிகள் ஒன்றா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு வந்து தேவனோடு உள்ள அந்த நல்ல ஒரு உறவு இருக்குது, வலுவான ஒரு உறவு இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மக்கள், மற்ற விசுவாசிகளோட அவர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு நிலையான ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். Imagine how this group of believers will live. They will live without fear in this world, right? Because of their strong connection with God, they know God is with them and they will never fear anything, any circumstance. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு தேவனோட நல்ல ஒரு வலுவான ஒரு உறவு இருக்கிறதுனால, ஐக்கியம் இருக்கிறதுனால அவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் எதை குறித்தும் பயப்படவே மாட்டாங்க பாருங்க. They have learned to trust in God alone. அவங்க தேவனை மட்டுமே நம்புவதற்கு அதிகமாக கற்றுக்கொள்வாங்க. And so no matter what is happening in the world, they always have the peace that passes all understanding. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் அவர்களை எப்போதும் ஆட்கொள்ளும். Not only that, this group of believers has great wisdom about how to deal with the problematic situations and trials because they have the mind of Christ. They have the wisdom of Christ. They are thinking like Christ.
அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்குது பாருங்க. இந்த கடுமையான, சிக்கலான அந்த சூழ்நிலைகள, பிரச்சனைகள எப்படி கையாளுவது என்பதற்கான ஞானம் இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய மகிமை இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சாயல் இருக்குது. அவங்க கிறிஸ்துவ போல இருக்கிறாங்க. அதனால அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய ஞானத்தையும் அவங்க உடையவங்களா இருக்கிறாங்க. This group is so confident and at the same time so humble. அவங்க வந்து ரொம்ப ஒரு நிச்சயத்தோட, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதே நேரத்தில ரொம்ப தாழ்மையாவும் இருக்கிறாங்க. Because they're like Christ. ஏன்னா அவங்க இயேசுவ போல இருக்கிறாங்க. Imagine, right? This kind of group will walk around like they own the whole world because they believe their heavenly Father owns it all and whatever they need he will provide. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழுவான ஆட்கள் உலகம் முழுவதையும் தங்கள் சொந்தமா வைத்திருப்பது போல உலகம் முழுவதும் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்க? இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் எங்கள் பரலோக பிதா தான். அவர் எங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்கிறார், கொடுப்பார் அப்படின்றத அவங்க நம்புறாங்க பாருங்க. But at the same time, they don't have pride. They have humility because they're like Christ. They show the greatest humility. I'm talking about this kind of people. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கிடையாது பாருங்க. அவங்க தாழ்மையா இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறாங்க. நான் இப்படிப்பட்ட மக்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். And imagine that this group of 100 believers have an unexplainable unity in their group that transcends all differences of caste and creed and education and wealth and whatever. இந்த 100 விசுவாசிகளுக்குள்ளாக எப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமைப்பாடு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது எந்த ஒரு பிரிவினையும் தாண்டி, அதாவது ஜாதியா இருக்கலாம், அந்த மற்ற பண ரீதியில, அவருடைய பின்னணி, அந்தஸ்து ரீதியில எப்பேற்பட்ட வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில ஒருமைப்பாடானது வேற நிலையில மேலானதாக இருக்கும் பாருங்க. Whenever they come together, they don't argue or fight. They worship God. They encourage one another. They fellowship with one another. அவங்க வந்து ஒன்று கூடி வரும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு விமர்சித்துட்டு இருக்கிறது இல்லை பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றா கூடி தேவனை துதிப்பதும், தேவனை ஆராதிப்பதும், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற காரியத்தையும் இறங்குவாங்க. They actually enjoy one another's company. They have such joy fellowshipping with each other. அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்கிறதுல ரொம்ப அனுபவித்து அதை மகிழுவாங்க பாருங்க. I'm asking you to imagine. Nothing wrong in imagining. நான் உங்களை கற்பனை பண்ணி பார்க்க சொல்கிறேன். கற்பனை பண்ணுறது தப்பு இல்லை பாருங்க. Imagine also that this group, not only they enjoy coming together, but they actually take care of one another. Wherever one person has a need or is in a problem, the other believers step in and take care of them and help them out and, do whatever they can do, show their love in real ways. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து இந்த 100 பேர் கொண்ட இந்த விசுவாசிகள் குழு வந்து ஒன்றா கூடுறது மட்டும் இல்லை பாருங்கள். இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பராமரிக்கவும் செய்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு என்ன தேவை, ஒருத்தருக்கு தேவை இருக்கும்போது அவரை போய் சந்திக்கிறது, அவர் மீது கரிசனையாக இருந்து அவருடைய தேவையை சந்திக்கிறது, அதாவது அவருடைய அன்பை கிரியிலும் அங்கே நல்லா வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. அதுவும் காணப்படுது. அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். Not only individually they are living exemplary lives, but they join together. Imagine, they come together for great causes, for godly causes, to accomplish seemingly impossible things, and they actually transform the society itself around them. அவங்க வந்து ஏதோ தனிப்பட்ட நபராக மாத்திரம் நல்ல விதத்தில் கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற விதத்தில் வாழ்கிறதில்ல. அவங்க ஒன்றா கூடி வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற விதத்தில் வாழ்கிறாங்க. தேவனுடைய நோக்கங்களுக்காக செயல்படுறாங்க. சமுதாயத்தையே மறுரூபமாக்குற விதத்தில் காரியங்களை செய்து செயல்படுறாங்க. They join together showing compassion to the needy in society. அவங்க ஒன்று கூடி சமுதாயத்தில் தேவையில் இருக்கிறவர்கள் மீது அங்கே மனதுருக்கத்தை காண்பிக்கிறாங்க. They love those whom society rejects. சமுதாயத்தில் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்கள் மீது அன்பு காட்டுறாங்க. They even love those who hate them because they are like Jesus. தங்களே வெறுக்கிறவர்கள் மீது கூட அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் இயேசுவை போல. I asked you to imagine this picture because I believe this is something like what Jesus has in mind when he says that they may become perfectly one. அப்போ இந்த ஒரு படத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா இயேசு அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை மனதில் வைத்தான் அவர் சொல்லுகிறார். Jesus has a glorious vision. He sees something very amazing in his mind, and he has something amazing in his mind, not about 100 believers like I told you to imagine.
about all true believers in all times and places. He is imagining this wonderful picture that they have beautiful harmony with each other and they have strong and healthy union with God Himself. அப்போ இயேசு வந்து தம்முடைய மனதில் ஒரு மகிமையான தரிசனத்தை வைத்திருந்தார். நான் இப்போ வந்து ஒரு படத்தை உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்க சொன்னேன். அதே மாதிரி ஒரு 100 பேர் கொண்ட விசுவாசிகளை மட்டும் அவர் மனதில் வைக்கல. எல்லா விசுவாசிகளுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கமும் நல்ல ஒரு ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மனதில் வைத்து அவர் சொன்னார். அப்படி தான் அவர் ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருக்கும்படி அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கள் எல்லாருமே சேர்ந்து தேவனோடும் ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய மனதில் இருந்தது. This perfect oneness. These people displaying perfect oneness, living successful, holy, victorious, loving, compassionate, world-changing lives. அப்போ இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டில் ஒரு பூரண ஒரு தேர்ந்த நிலையில் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் ஒரு நல்ல விதத்தில் வெற்றிகரமாக சிறந்த விதத்தில் நல்ல நோக்கத்தோடு வாழ்வாங்க. உலகத்தையே மாற்றுற விதத்தில் வாழ முடியும். Because when something like this happens, if a group is living like this, like what I described, my friend, the world will start to take notice. அப்போ நான் விலைக்கு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு கூட்டம் வாழும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உலகமே பார்க்கும் அதை குறித்து. Even if 100 believers start living like what we described, the world around them will start to notice. நான் சொன்னேன் இல்லையா, 100 விசுவாசிகள் வாழ்றதை குறித்து, அந்த 100 விசுவாசிகள் அப்படி வாழ்ந்தாலே உலகம் வந்து பார்த்து அதை குறித்து அதை குறிப்பாக பார்க்கும் பாருங்க. But imagine if it happens on a larger scale, like what Jesus is praying for. Truly the world will stop and notice and ask questions. ஆனால் இயேசு அங்கே ஜெபித்தது போல எல்லா விசுவாசிகளும் அப்படி ஒன்றாக வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உலகமே பார்த்து வேந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். That's why Jesus says the final effect will be so that the world will know. Mission will be successful. The world will come to know the truth about Jesus through the beautiful unity and union shown by believers. அதனால தான் இயேசு அங்கே முடிவாக உலகம் அறியும்படிக்கும், அதாவது அந்த அற்புதமான அந்த ஊழிய பணியை குறித்து சொல்கிறார். அந்த ஊழிய பணியானது வெற்றிகரமாக இருக்கும். அதாவது எப்போ விசுவாசிகள் இப்படிப்பட்ட ரீதியிலே ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்கும்போது உலகம் அதை பார்த்து இயேசுனுடைய மகிமை, அதாவது இயேசுவை அறிந்து கொள்ளும். ஊழிய பணி வெற்றியுள்ளதாக இருக்கும். This is the kind of mission Jesus has in mind. இயேசு இப்படிப்பட்ட ஒரு ஊழிய பணி தான் தம்முடைய மனதில் வைத்திருந்தார் பாருங்க. Not the kind of mission where we are going and trying, please believe in Jesus, here are the different proofs about Jesus. No. The vision Jesus has in mind is where we as a group of believers literally dazzle the world, make them to stop and look at us, because what they are seeing in us is so glorious. That is the kind of mission Jesus has in mind. அப்போது இயேசு வந்து தம்முடைய மனதில் எப்பேற்பட்ட காரியத்தை வைத்திருந்தார். நம்ம வந்து போயிட்டு ஒவ்வொருத்தையாக போயிட்டு இயேசு நம்புங்க, இயேசு விசுவாசிங்க, இதற்கான ஆதாரத்தெல்லாம் சில காரியத்தை காட்டுறோம் பாருங்கள், விலைக்கு சொல்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தை தம்முடைய மனதில் வைக்கலை. அவர் எப்பேற்பட்ட காரியத்தை தம்முடைய மனதில் வைத்திருந்தார். விசுவாசிகள் இந்த மாதிரி ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக சிறந்த விதத்தில் வாழும்போது அதை கண்டு உலகமானது ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் தம்முடைய அவர் மனதில் அவர் வைத்திருந்தார். The world must be amazed at the unity they see in believers. உலகமானது விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். The world must be amazed at the union the believers have with God Himself. விசுவாசிகள் தேவனோடே கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். What will happen if the world sees this in us? They will be amazed. They will truly be amazed. உலகம் இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை நம்ம இடத்துல பார்த்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே உலகமானது நம்மை பார்த்து ஆச்சரியப்படும். They might even praise us. உலகம் என்ன பண்ணும்? நம்மை வந்து புகழும். Of course, some people will always hate and persecute, but some will praise us.
ஒருவேளை சிலர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உபத்திரவப்படுத்தலாம், துன்புறுத்தலாம். ஆனால் சிலர் கண்டிப்பாக புகழுவார்கள். But when they begin to look more closely at us, they will come to know the truth. They will come to know that this is not really our glory. They will come to know that this is the glory of Christ. They will come to know the truth about Christ. ஆனா அவங்க நம்மள இன்னும் கிட்ட நெருக்கமா பார்க்க ஆரம்பிக்கும்போது, அ சத்தியத்தை அறிஞ்சுக்குவாங்க பாருங்க. அதாவது இது நம்முடைய மகிமை அல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது அது மட்டும் இல்ல, இது கிறிஸ்துவினுடைய மகிமை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். They will come to know that we never had any glory. Christ came into our life, filled us with glory, and that is why we are shining forth now. அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, நம்மிடத்துல எந்த மகிமையும் கிடையாது. கிறிஸ்துவினுடைய மகிமை நமக்கு பெற்றிருக்கிறோம். அதனால தான் நாம அதை பிரகாசிப்பிக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்வார்கள் அவர்கள். They will come to know that Jesus is no ordinary human being. He's the Son of God. He's the Savior of the world. And He's the only one who can transform human hearts and entire societies. அப்போ அவர்கள் இயேசு சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன், அவர் உலகத்தின் இரட்சகர், அவர் மட்டுமே மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், முழு சமுதாயத்தையே மறுரூபமாக்கி மாற்றி அமைக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And I believe many will come to believe in Jesus through our witness in this way. அப்போ இந்த விதத்தில் அநேகர் நம்முடைய சாட்சியின் மூலமாக இயேசுவை விசுவாசிக்க வருவார்கள். See, this is Jesus's vision. It's a grand vision. இதுதான் இயேசுனுடைய அந்த தரிசனமாக இருந்தது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய தரிசனம். It's a grand vision about unity, union and mission, all made possible through His glory shining forth in our life. அப்போ இந்த ஒருமைப்பாடு, ஐக்கியம், ஊழியப்பணி என்கிறதை குறித்துதான் இந்த மாபெரும் தரிசனங்கள் எல்லாம் அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிரகாசிக்கிறதுனால தான் சாத்தியமாகும். Make this your vision. அப்ப இதை உங்களுடைய தரிசனம் ஆக்கிக் கொள்ளுங்க. This is what Jesus has in mind, and he desires this, and He's praying for this. I say to you, you begin to desire it. You begin to pray for it. இதை தான் இயேசு தம்முடைய மனதில் கொண்டிருந்தார். இதை தான் அவர் விரும்பினார். இதற்காகத்தான் அவர் ஜெபித்தார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் இதை உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள், இதை விரும்புங்கள், இதற்காக ஜெபியுங்கள். I think this vision is already being fulfilled in small ways, but it can certainly be fulfilled more and more on a greater level. இந்த காரியமானது ஏற்கனவே ஓரளவில் நிறைவேறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது இன்னும் அதிகமாய் ரொம்ப ஒரு பரந்த அளவில், பெரிய அளவில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன். But where does the change begin? It begins with you and me. It begins with individuals like you and me manifesting the glory of Christ more in our lives, more and more and more. When we start to do it, the effect will just keep increasing, my friend. அப்போ ஆனால் இந்த மாற்றமானது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மிடத்தில் தான் ஆரம்பிக்கும். நாம் அதிகமாய் கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்த நம்முடைய வெளிப்படுத்த வெளிப்படுத்த அங்கே கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும், உலகம் அதை காணும். By the guidance of God's word and by the power of the Holy Spirit, let us begin to manifest more and more and more the glory of Christ in our lives. அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய வழிகாட்டுதலினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால கிறிஸ்துவினுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் மேலும் வெளிப்படுத்துவோம். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Oh Father, we pray you'll fill our minds with this grand vision and help us to take this and pursue it, desire it, pray for it. ஆண்டவரே, இந்த மாபெரும் தரிசனத்தை எங்களுடைய மனதிலே வைத்து இதை விரும்பி, ஆண்டவரே, இதை நாடி இதற்காகவே ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. May our eyes be opened to see the fulfillment. Already this is being fulfilled in many ways. Help us to see it and realize it. இந்த தரிசனமானது ஏற்கனவே பல விதங்களில் நிறைவேறி இருக்கிறது என்பதை எங்களுடைய கண்களை திறந்து காணச் செய்வீராக கர்த்தாவே. May our hearts long for the greater fulfillment of this desire of Jesus.
இயேசுவினுடைய இந்த விருப்பம் இன்னும் அதிக அளவிலே பெரிய அளவிலே நிறைவேற வேண்டும் என்பது எங்களுடைய ஏக்கமாக மாறட்டும் கர்த்தாவே. And we pray you will help us to do something about it. We pray that you will help us to make the changes necessary in our life, Lord, to shine forth the glory of Christ more and more and more. இதற்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் மாற வேண்டிய காரியங்களில் மாறி இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh, what a privilege we have to participate in this grand vision of yours. ஆண்டவரே, உம்முடைய இந்த மாபெரும் தரிசனத்திலே எங்களையும் பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறீர். எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தாவே. You have taken us who were in the miry and filthy clay of sin, who had nothing but shame, and now you have filled us with your glory, your spirit, and you want us to shine forth more and more, O Lord. How great are your plans and your purposes. ஆண்டவரே, உளையான சேற்றிலே, உளையான பாவ சேற்றிலே கிடந்த எங்களை, ஆண்டவரே, வெட்கத்திற்குள்ளாக இருந்த எங்களை எடுத்து, ஆண்டவரே, நீர் உம்மோடு வைத்து உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளாக கொடுத்து அதை அதிகமாய் பிரகாசிப்பிக்க கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே. We praise you for your great plans, and we pray, Lord, that you will help us more and more to bring this to fulfillment by your power. உம்முடைய மாபெரும் திட்டங்களுக்காக, நோக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, இதை உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். Even during this time, this very challenging time in the world, we pray that the world will see the glory of Jesus shining from us, from our lives. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலும் இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையின் காலகட்டங்களிலும் ஆண்டவரே, உலகமானது எங்கள் மூலமாக உம்முடைய மகிமையை அதிகமாய் காண உதவி செய்வீராக. Oh, we thank you, Lord, that you are more than enough for us. And we thank you, Lord, for we have union with you, and therefore we don't have to fear any circumstance, any problem, because you are with us. You are one with us, and we can face anything with you by our side and in us. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் எதையும் சந்திக்க முடியும் கர்த்தாவே. நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் நாங்கள் சமாளிக்க முடியுமே கர்த்தாவே. We pray that you will strengthen each believer, each person watching, and that you will continue to guide them, lead them, bless them, and make them a blessing. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர்களை நீ தொடர்ந்து ஆண்டவரை வழிநடத்தி ஆசீர்வதித்து நீர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.